நம்ம திண்டுக்கல் தேனி மண்டலத்தின் போக்குவரத்து துறையின் சார்பாக ஏறத்தாழ 57 புதிய பேருந்துகள் இன்றைக்கு இயக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாள். தொடர்ச்சியாக ஏற்கனவே ஒரு முறை பேருந்து இயக்கம் நடைபெற்றது. இது இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக பேருந்துகளை மாற்றுவதும் புதிய வழித்தடங்களை உருவாக்குவதும் மாண்புமிகு முதல்வர் தளபதியாருடைய கருத்திற்கிணங்க இன்றைக்கு தமிழகம் எங்கும் புதிய பேருந்துகள் விடுவதை நீங்கள் பத்திரிகையிலே பார்த்திருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் தேனி மாவட்டத்தில் 57 பேருந்துகள் இன்றைக்கு இயக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள். தேனி மாவட்டம் திண்டுக்கல் யூனியனில் இருக்க சின்னூர் பெரியகுளத்திலிருந்து போகிற சின்னூர் பகுதியில் இப்பையும் சாலை வசதி இல்லாமல் டோலி கட்டி தான் கொண்டுட்டு போகிறாங்க. கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு 45 வயசு பெண் வேறு இறந்து போயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப சாலை வசதி இல்லை, அதே போக்குவரத்து எதுவுமே இல்லை. அதாவது இல்லை சாலை மலை கிராமங்களில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் சாலை வசதிகள் இல்லாத கிராமங்களே இல்லை. ஆனால் ஓரிரு இடங்களில் ஒரு 5 குடியிருப்பு 10 குடியிருப்பு அவர்கள் போக்குவரத்து புதிய சாலைகளுக்கு வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் நம்ம இப்போ எது இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 10 குடியிருப்பு இருந்தாலும் கூட இன்றைக்கு சாலை வசதிகளை நம்ம மேம்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இதில் ஃபாரஸ்ட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆர்எஃப் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய சாலைகளை நம்ம மத்திய அரசில் அந்த நம்முடைய இருக்கக்கூடிய வனத்துறையினுடைய அனுமதியை பெற்று பேருந்துகளை இயக்க வேண்டும். காரணம் வனவிலங்குகள் ஒயில்டு ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிறதுல ஒயில்டு சேஞ்சுரியாக அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் அந்த அனுமதி பெறுவதில் தடங்கள் இருந்தால் அதை பெற்று சாலைகள் அமைக்கிற வசதியை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னோம்னா, நீங்கள் வேலூரில் பீச்சமந்தைன்னு பஸ் ரோடே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ சாலை கம்ப்ளீட்டாக சாலை போட்டு பஸ்ஸையும் விட்டுட்டோம். பீச்சமந்தைக்கு கிட்டத்தட்ட 15-20 கிலோமீட்டர் பூரா இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. அது மாதிரி எங்கெங்கே இருக்க கண்டறிகிறோம். உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் வேணும்னா நம்ம இருக்கக்கூடிய ஆடலூர் பஞ்சாயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் குடியிருப்பு இருக்குது. இப்பொழுது கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாயில் இப்போ சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இது மாதிரி நாங்கள் இப்போல்லாம் எனக்கு தெரிய கொடைக்கானலுக்கு கீழே இருக்கக்கூடிய மலைகளில் சாலை வசதி இல்லாத கிராமமே இல்லை. இப்பொழுது நம்ம இருக்கக்கூடிய அந்த வெள்ளகவி என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு கூட இப்போ அதற்கான பணிகள் மேற்கொள்வதற்காக அனுமதிக்காக காத்திருக்கிறோம். வந்த உடனே அது போட்டோம்னா அப்புறம் எங்கேயும் இல்லை. தேனி மாவட்டத்தில் எங்கேயோ ஒரு இடம் இருக்கலாம். இவங்க சொல்லக்கூடிய இடம் அந்த இடம் வருசநாடு. அது சொல்லுங்கள். வருசநாடு சின்னூர் எந்த இடம்? சின்னூர் வெள்ளகவி ஊராட்சியில் அது ஒரு ஏரியா. சின்னூர் பெரிய 400 குடும்பத்துக்கு அது வெள்ளகவி ஊராட்சி. வெள்ளகவி ஊராட்சி தான் இப்போ எடுத்துட்டோம். எடுத்ததில் அது என்ன அது சோத்துப்பாறை டேமில் இருந்து சின்னையம்பாளையங்கிற கல்லாறு பாலம் கண்டிப்பாக பாலம் இன்னைக்கு போர்டில் இன்னைக்கு போர்ட் மீட்டிங்கில் கல்லாறு பாலத்துக்கு அனுமதி இன்னைக்கு போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. அது கொடுத்துட்டாங்கன்னா ஃபாரஸ்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கட்டிடுறோம். ஒன்றும் இல்லை, ஃபண்டு ரெடியாக இருக்குது, கொடுக்குறோம். அனுமதி மொத்தம் அனுமதி கொடுக்குறோம். 2700 மீட்ரு வனத்துறை அனுமதிக்கு போய் இந்த வாரம் வந்ததுக்கப்புறம் தான் வெள்ளவை கொடுத்துறேன். வெள்ளவைக்கு நான் கூட போனதில்லை. ரோடு போட்ட பின்னாடி தான் போனோம். உங்களையும் கூப்பிட்டு போகிறேன். டூர் வேணால் கூப்பிட்டு போகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டா என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிடுறேன். 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டு இப்போ பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் அழைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சொல்லிகிட்டே இருக்காரு. இல்லை, எல்லா கட்சியும் கூப்பிட்ருக்கோமே. கம்யூனிஸ்ட் கட்சியை கூப்பிட்ருக்கோம், காங்கிரஸ் கட்சியை கூப்பிட்ருக்கோம். எங்களோடு தோழமையாக இருக்க அத்தனை கட்சிகள் நாங்கள் அழைத்திருக்கிறோம். அதிமுகவை கூட அழைச்சிருக்கோம், எடப்பாடியை கூட. நாங்கள் யாரை விட்டு வச்சோம்? நாங்கள் பொதுவான அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லோருக்கும் எல்லாங்கிறது பொது தான். எங்களுக்கு இருக்க சலுகை எடப்பாடிக்கு உண்டு. ஐயா, ஆளுநருடைய தேநீர் விருந்தில் கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கும் போது தமிழக முதல்வர் மட்டும் போய் பங்கேற்றாரு. வர சட்டமன்ற பாரதிய ஜனதாவுக்கு கூட்டணி அமைப்பு அடித்தளமாக இல்லை, அது இல்லை, நிச்சயமாக இல்லை.
அவர் போனது காரணம் விருந்துக்கு நாங்கள் போனது காரணம் அரசாங்கம் என்ற முறையில் தவிர்க்கக்கூடாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதான் அன்றைக்கி பேசையிலே சொன்னார்ல, இந்த நிகழ்ச்சி பெருந்தன்மையாக தான் எடுத்துக்கிறோம், வேறு மாதிரி அதை எடுத்துக்கிற முடியாது. அமைச்சரவை மாற்றம் எதுவும் இருக்குமா? அது முதலமைச்சருடைய உரிமை, எது வேணாலும் பண்ணலாம். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு புது பேருந்து வரப்போகுது. ஆம்பளைக்கு பையன் பேருந்து கொண்டாட போகிறோமா? அதுக்கு எதுவும் ஏற்பாடு ஆம்னி பேருந்து நிலையம் கொண்டாட போகிறோமா? இல்லை ஏற்பாடு ஆம்னி பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் வரட்டும். அது உடனே அதை கட்ட ஆரம்பித்த உடனே ஆம்னிக்கு ஒரு இடம் தேடுவோம்.